சடலங்களை பதப்படுத்த பயன்படுத்தக்கூடிய அமிலங்களை சில தனியார் பால் நிறுவனங்கள் பயன்படுத்துவதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். ரசாயன பால் விவகாரம் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது கலப்படம் செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் இதிலே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாலில் கலப்படம் பண்ணுவது மிகப்பெரிய குற்றம், இதில் பின்வாங்கக்கூடாது, நம்முடைய அரசு வேகமாக பணியாற்ற சொல்லி உத்தரவிட்டிருக்கிற இடத்தில் அறிவுரை சொல்லியிருக்கிறார். அவருடைய அறிவுரை ஏற்று நான் அதற்கு வேகமாக பணிகளை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறேன். இன்னும் பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கே இருக்கின்ற தனியார் உற்பத்தி செய்யக்கூடிய பாலுடைய மாதிரிகள் பல மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சில மாநிலங்களிலிருந்து கிடைக்கிற அந்த ரிசல்ட்டு காலதாமதம் ஆகலாம். நாங்கள் எடுத்த ரிசல்ட் படி எங்களுக்கு வந்திருக்கிறது. சில பால்களிலே பார்மால்டிஹைடு என்ற வேதியியல் பொருளும் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ற வேதியியல் பொருளும் யூரியா, கிழங்கு மாவு இவைகள் போன்ற மற்றும் ஒரு சில காஸ்டிக் சோடா போன்ற இவைகளெல்லாம் கலந்திருக்கிறது. இதனால் என்ன ஆகும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இதயம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பார்மால்டிஹைடுங்கிற கெமிக்கல் எதுக்கு சேர்க்குறாங்க? மெடிக்கல் காலேஜில் உடம்புகளை பதப்படுத்துறதுக்கு, உடம்பை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. அந்த கெமிக்கல் இருக்கு, 100% இருக்கு. அந்த கெமிக்கலை எதுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க? நீங்கள் பாலில் கலக்குறீங்க. அந்த பால் 40 லிட்டரு இப்போ பிடிக்கக்கூடிய அந்த கேனில் உள்ளே கலக்குறாங்க. உள்ளே அதில் விட்டு அப்படியே ஒரு கலக்காச்சுன்னா அதில் பாலை விட்டுறாங்க, பால் கெடாது. இல்லைன்னா மொத்த டேங்கரில் விடுறாங்க, பால் கெடாது. பால் கெடாமல் 4 நாள் 5 நாள் பால் கெடாமல் இருந்ததுன்னா பாலை சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு உடனே உயிர் போகாது, காலப்போக்கில் நோய் உருவாகுதுல. டெஸ்ட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். முதலமைச்சர் கூப்பிட்டு கடுமையாக சுட்டாரு. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண சொல்றாரு. இது மட்டும், இந்த பொருள் மட்டும் கிடையாது, ஆவின் மட்டும் கிடையாது, எல்லா உணவுப் பொருளையும் நடவடிக்கை கடுமையாக சொல்லியிருக்காரு முதலமைச்சர். ஆவினை கடுமையாக பார்க்க சொல்றாரு. இது பாலை கடுமையாக ஆவின் முதல் டெஸ்ட் பண்ண சொல்லியாச்சு.